இப்ப தங்கம் விக்கிற விலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 1000 2000 3000 ஏறுது. அதிகரிச்சு. இப்ப இன்னைக்கு பார்க்குறோம் ரூ. 1000 சரிஞ்சிருக்கு ஒரு சவரனுக்கு. ஸோ இப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஏழை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பா இந்த இந்த தங்கம் அப்படிங்கிறது அவங்களுடைய தாலிக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத இப்ப இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் கேள்விக்குரிய. அது அதை நம்பி ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஆனா, அப்படி வாக்குறுதிகளை வீசி அள்ளி இருக்க வேண்டிய தேவையில்லை. நாம திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை விமர்சிக்கிறோம். நாமன்னா எல்லாரையும் சேர்த்து சொல்றோம். விமர்சிக்கும்போது என்னென்ன திட்டங்கள் அவங்க சொன்னாங்க செய்யலை, சொன்னாங்க செய்யலை அப்படின்னு அரசியல் பார்வையை மட்டும் முன்வைக்கிறோம். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு ஒரு நல்ல அரசியல் கட்சியாக இருந்தால் அதோட இன்னொரு பார்வையும் பார்க்கணும். அவங்களால முடியல. ஏன் முடியல? அந்த முடியாததுக்கு என்னென்ன காரணமோ அதெல்லாம் தவிர்க்கணும். உதாரணத்துக்கு நிதி எங்கே போகிறது? மதுபான விற்பனையை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோதான் அப்படின்றாங்க. மதுவுக்கான விலையை அதிகரித்து கூடுதல் வருவாய் பெற முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி அதாவது வீட்டு வரி, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்களா? கேள்வி இருக்குது. நிதி வேணும் நிச்சயமா. அந்த நிதியை எப்படி திரட்ட போகிறீங்க?